ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல நாளைக்கு பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கவே வேண்டாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பேச்சுவார்த்தையில ஒண்ணுமே நடக்காது. சும்மா உட்காருவாய்ங்க. நம்ம ஊர்ல டீ, பிஸ்கட் சாப்பிட்டு போற மாரி அங்க என்னத்த சாப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஃபுட்டேஜ் காட்டும்போது டேபிள்ல தண்ணி டம்ளர் மட்டும் தான் இருக்கு. அத தாண்டி பெருசா ஒண்ணும் நடக்க போறதில்ல இப்படிங்கிறது தான் நேத்து வரை உள்ள நிலைப்பாடு. ஆனா இன்னைக்கு அப்படியே நிலைமை தலைகீழா போயிருச்சு. அந்த பேச்சுவார்த்தையே நடக்காதுடா டேய்! அங்க வச்சு செஞ்சுகிட்டு இருக்காய்ங்க 2 பக்கமும் அப்படின்னு நிலைமை மாறி போச்சு. பொதுவாவே ரஷ்யா பேச்சுவார்த்தை நடக்கும்போதெல்லாம் ஒரு தீவிரமான, ஆக்ரோஷமான தாக்குதல்கள காட்டும். அதே போல காட்டியிருக்கு. சில நகரங்கள கைப்பற்றியிருக்கு. அது 2வது விஷயம். உக்ரைன் இன்னைக்கு செஞ்ச சம்பவம் தான் பெரிய அளவுல பேசும் பொருளாயிருச்சு. காரணம் ரஷ்யாவோட விமான தளங்கள குறி வச்சு பெரிய தாக்குதல். அதுல ஏறக்குறைய 40 ஜெட்டுகள் பத்திக்கிட்டு எரியுதுடா டேய்! அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டார்கள். ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆகுது. ரஷ்யாவ பொறுத்தவரையும் பிராந்திய கவர்னரே சொல்ட்டாரு. எதிரிகளோட ஆளில்லா விமானம் தாக்குதல்னால ஏர்பேஸ்ல தீப்பிடிச்சு எரியுதுங்க அப்படின்னு சொல்ட்டாரு. அப்ப நியூட்ரலைஸ் பண்ணல. ஆப்ஜெக்ட் விழுந்துருச்சு. டார்கெட்ல விழுந்துச்சா? விழுந்தனால தான் இம்புட்டு பெரிய தீ கொழுந்து விட்டு எரியுது. அப்ப மிகப்பெரிய சம்பவம். இது ஒண்ணு தானா அப்படின்னு கேட்டா, அங்க ஒரு பாலத்தையும் தகர்த்துட்டாய்ங்க. அது பின்னாடி ஜெலன்ஸ்கி தான் இருக்காரு. மாஸ்டர் மைண்ட் ஜெலன்ஸ்கி தான் அப்படின்னு சொல்லி அந்த வம்பு தும்பு ஓடுது. ஒரே நேரத்துல இருபெரும் தாக்குதல். அந்த இருபெரும் தாக்குதலுமே ரஷ்யாவ நிலகுலைய வச்சிருக்கு. அது இந்த பாலம் தகர்த்தது அப்படிங்கிறது கிரிமியா பாலம் தகர்த்த மாரி அது தேவையே இல்லாத ஒரு விஷயம். அது ஒரு தீவிரவாத செயலா தான் பார்க்கப்படும். ஆனா ஏர்பேஸ் தாக்குதல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு இன்டெப்த்தா உள்ளுக்குள்ள நுழைஞ்சு தாக்கிட்டார்கள். அந்த அளவுக்கு வீக்கா இருக்கு. முக்கியமான ஜோனு. காரணம் 40க்கும் மேற்பட்ட விமானங்கள் நிக்குது. அது ஸ்ட்ராட்டஜிக் விமானமோ, இல்ல ஆதி காலத்துல கண்டுபிடிச்ச விமானமோ, ராணுவ விமானம் பத்தி எரியுதா இல்லையா? முடிஞ்சு போச்சு. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்ப. காரணம் என்ன அப்படின்னா, இம்புட்டு பெரிய சம்பவத்த பண்ணிட்டு ஜெலன்ஸ்கி இத கிளைம் பண்ணாம விட்டுருக்கலாம். கிளைம் கூட பண்ணியிருக்கலாம். பிரச்சனை கிடையாது. "ஏய் நான் அடிச்சுட்டேன் பாரு" அப்படின்னு வழக்கம் போல சொல்லியிருக்கலாம். ஒண்ணும் அவனுங்க பண்ண போறதில்ல. ஆனா, நாளைக்கு நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில நாங்க என்ன பேசப் போறோம்ன்னு இன்னைக்கு நாங்க சொல்ட்டோம். நாளைக்கு வந்து எந்த நிபந்தனையும் இல்லாம போர் நிறுத்தம். அத தாண்டி ஒண்ணும் கிடையாதுங்கிறக்கு, இது ஒரு ட்ரெய்லர், சாம்பிள் அப்படின்னு அந்த ஆள் பாட்டு திமிருத்தனமா பேசிட்டு போயிட்டாரு. இனி ரஷ்யா குடுக்கக்கூடிய அடி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? வழக்கம் போல கிளச்சு போடுறதெல்லாம் பத்தாது. ஜாஸ்தியா அடிச்சா மட்டும் தான் உக்ரைனுக்கும் பயம் வரும், ஐரோப்பாவுக்கும் பயம் வரும், அண்ணன் அமெரிக்காவுக்கு பயம் வரும். பயம் வர மாரி ரஷ்யா அடிக்குமா? அடிச்சே ஆகணும். அடிக்காட்டி கஷ்டம். அதனால அடிக்கும்போது என்னன்னு பார்ப்போம். அத தாண்டி மிகப்பெரிய நகரங்கள் இப்ப ரஷ்ய கைவசம் வந்திருக்கு. சுமியோட முக்கியமான பகுதி டொனட்ஸோட மிலிட்டரி சப்ளை யூனிட் அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட் டொனக்ஸ பாதுகாக்கிறக்காகவே அதுக்கான ஒரு மிலிட்டரி ஹப் சப்ளை செயின் இல்ல மேனுஃபேக்சரிங் ஹப்பான்னு சரியா தெரியல. இந்த பெரிய அளவு யூனிட் பக்கத்திலேயே இருந்திருக்கு. அந்த யூனிட்ட இப்ப கைப்பற்றிட்டார்கள். அதுல இருந்த ஆயுதங்கள பூரா சீஸ் பண்ணிட்டார்கள். இது அடிஷனல் மைலேஜ். ஏன் அப்படின்னா ஆயுதமே பற்றாக்குறை. இருக்கக்கூடிய ஆயுதத்த பிடிக்கக்கூடிய இடங்கள்ல வச்சிருக்காய்ங்க அப்படிங்கிறது அவர்கள் தப்பு. அதையும் தாண்டி இப்ப ரஷ்யா கிட்ட பறி குடுத்துட்டார்கள். இனி டொனட்ஸ் பகுதியில மிச்சம் உள்ள பகுதிகள காப்பாத்துறக்கு ஆட்கள் எப்பயுமே இல்ல. இருக்கிற 10 பேருக்கு ஆயுதங்கள் இல்ல. போயிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாரி நிலைமை ஆயிருச்சு. சுமி பகுதிய பொறுத்தவரை நீ புடிச்சுக்கடா சாமி அப்படின்னு உக்ரைன் வீரர்கள் தெறிச்சு ஓடுறார்கள். அந்த ஃபுட்டேஜ் தான் தாறுமாறா சுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி தாறுமாறா சுத்திக்கிட்டு இருக்கும்போது தான், மிகப்பெரிய சம்பவம். களத்துக்குள்ள இதெல்லாம் பண்ணியிருந்தா மிகப்பெரிய வீரனுங்க தான் ஏதாச்சும் மைலேஜ் கிடைச்சிருக்கும். களத்துக்கு வெளியில பண்ணி, இதுக்கு ரஷ்யா எவ்வளவு தூரம் ஆக்ரோஷத்த காட்டுதோ, அத தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா தாங்க முடியாது. ஆனா, இது முழுக்க முழுக்க பேச்சுவார்த்தைக்காக தான் பண்ணேன். நீ பேச்சுவார்த்தையில வந்து கண்டிஷனே வைக்கக்கூடாது. போர் நிறுத்தம் அப்படின்ட்டு போயிறணும் அப்படின்னா, அது ரஷ்யா. அது என்ன பாகிஸ்தானா? பொத்துன்னு கால்ல விழுகிறதுக்கு. அதனால ஒரு மிகப்பெரிய சண்டை இருக்கு. நெறைய பேர் என்ன சொல்றார்கள் அப்டின்னா, "ஏலே 40 ஜெட் இருக்கக்கூடிய விவகாரம்ப்பா இது. சும்மா ஒண்ணும் கிடையாது. இது ஒரு உலக யுத்தமா மாறி தொலைச்சுரும். பேர்ல் ஹார்பர் தாக்கப்பட்டதுக்கு தான் ஜப்பான் மேல அணுகுண்டு வீசுனாய்ங்க. இப்ப இந்த ஏர்பேஸ்கள் தாக்கப்பட்டுச்சு. 40 ஜெட் போச்சு" அப்படின்னு கோவப்பட்ட புட்டின், உக்ரைன் மீது அணுகுண்டு வீசிட்டா என்ன நடக்கும்? அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இப்படியும் பேசுறார்கள். 2 தியரி வருது. 2மே ஆபத்து. உலகப் போரா மாறுனாலும் ஆபத்து. அணுகுண்ட தூக்கி உக்ரைன் தலையில போட்டாலும் ஆபத்து.
ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த மனுஷன் ஆபத்துல தள்ளுறாரு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. இதத்தான் ட்ரம்ப் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. "ஏலே நீ 3ஆம் உலகப் போர கூட்டி தொலைச்சிருவியாட்டுக்கு அமைதியா இருடா, கையெழுத்த போடுறா. உன்னால ரஷ்யாவ எதிர்க்க முடியாது, தாக்க முடியாது" அப்படின்னு பல 100 தாட்டி சொல்றாரு. ஆனா வெளிப்படையா சொல்றாரு. ஓவல் ஆபீஸ்ல சொல்றாரு, வெளியில சொல்றாரு, ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல பறந்துகிட்டே சொல்றாரு. ஆனா ஃபண்ட் ஃப்ளோவ கட் பண்ணா முடிஞ்சு போச்சே! ஜோலி முடிஞ்சு போச்சே! அத பண்ண மாட்டேங்கிறாரே! அப்ப 3ஆம் உலகப் போருக்கு அண்ணன் தயாராயிட்டான் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். எது எப்படியோ, இன்னைக்கு நடந்த தாக்குதல் ஒரு பெரிய தாக்குதல். இதோட பின்விளைவுகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப கொடூரமா இருக்கும். அதுல உலகம் சிக்குதா இல்லையாங்கிறது வரும் சில மணி நேரங்கள்ல ரஷ்யாவோட நடவடிக்கையில இருந்தே தெரிஞ்சு போயிரும். பொறுத்திருந்து பார்ப்போம்.